கல்பனா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி வீராங்கனை தீபா தலைமை செயலகம் முன் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மாற்றுத்திறனாளி வீராங்கனை போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது மாற்றுத்திறனாளி வீராங்கனை தற்போது சட்டப்பேரவை முன் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது 2010ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் தீபா திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தடகள பயிற்சியாளர் ஹாக்கி விளையாட்டு வீரர் மாற்றுத்திறனாளி தீபா 2004ஆம் ஆண்டு பெல்ஜியம் நடைபெற்ற தடகள மற்றும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். 2005ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார். 2006ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற போட்டியில் ஏசியன் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பெண் வீரராக இவர் தேர்வு செய்திருப்பது இவருக்கு 2010ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது அரசு வேலை வழங்கப்படும் என உறுதி அளித்ததாகவும் தொடர்ந்து அரசு வேலை வழங்க வேண்டும் என்று பலமுறை மனு அளித்ததாகவும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் 2023ஆம் ஆண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி சந்தித்து மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். அவர் அரசு வேலை கொடுக்கப்படும் என உறுதி அளித்ததாகவும், ஆனால் தற்போது 3 ஆண்டுகளாகியும் என்று போராட்டப்படுவதால் அந்த குறிப்பான நிலைமை பரபரப்பாக ஏற்பட்டது. மேலும் தற்போது மதுரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தடகள பணி செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி வீராங்கனை கூட முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பது வேதனையோடு தெரிவித்திருப்பதாக அந்த பகுதி பார்க்கப்படுகிறது. லட்சுமி, கல்பனா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி வீராங்கனை தீபா தலைமை செயலகம் முன் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மாற்றுத்திறனாளி வீராங்கனை போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது மாற்றுத்திறனாளி வீராங்கனை தற்போது சட்டப்பேரவை முன் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது 2010ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் தீபா திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தடகள பயிற்சியாளர் ஹாக்கி விளையாட்டு வீரர் மாற்றுத்திறனாளி தீபா 2004ஆம் ஆண்டு பெல்ஜியம் நடைபெற்ற தடகள மற்றும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். 2005ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார். 2006ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற போட்டியில் ஏசியன் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பெண் வீரராக இவர் தேர்வு செய்திருப்பது இவருக்கு 2010ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது அரசு வேலை வழங்கப்படும் என உறுதி அளித்ததாகவும் தொடர்ந்து அரசு வேலை வழங்க வேண்டும் என்று பலமுறை மனு அளித்ததாகவும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் 2023ஆம் ஆண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி சந்தித்து மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். அவர் அரசு வேலை கொடுக்கப்படும் என உறுதி அளித்ததாகவும், ஆனால் தற்போது 3 ஆண்டுகளாகியும் என்று போராட்டப்படுவதால் அந்த குறிப்பான நிலைமை பரபரப்பாக ஏற்பட்டது. மேலும் தற்போது மதுரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தடகள பணி செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி வீராங்கனை கூட முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பது வேதனையோடு தெரிவித்திருப்பதாக அந்த பகுதி பார்க்கப்படுகிறது. லட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.